கேட்டா அந்த காரு உரசிச்சு. திமுக புறக்கணிக்கப்படும் என்பதுதான் மக்களால் மட்டுமல்ல அனைத்து அரசியல் கட்சிகளாலும் புறக்கணிக்கும். தாவேகா என்கின்ற வெற்றி கழகம் வந்திருக்கு. இப்பொழுது மிகப்பெரிய அளவிலே அந்த 3 நீங்கள் சொன்ன அந்த காங்கிரஸுக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கும் இவர் திருமாவளவன் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு. கலைஞர் கூட கடந்த காலத்தில் முதல் 3 ஆண்டு காலம் அவர் பணியாற்ற மாட்டார். ஏன்னா கடந்த கால ஆட்சியின் மேலே பழி போட்டுட்டு நிதி இல்லைன்னு சொல்லி பண்ணிட்டு 2026 சந்தித்தால் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு பின்னடைவை தரும் என்பதுதான் நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு. வணக்கம் நேர்களே, இன்றைக்கு நம்முடைய அரசியல் ஆடுகளத்தினுடைய நேர்காணல்ல நமது உரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலரும் மிக முக்கியமாக பல்வேறு விவகாரங்களை ஊடக பேரியலில் தன்னுடைய வளமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கக்கூடிய சகோதரர் செங்கி பத்மநாபன் அவர்கள் எங்களோடு இணைகிறார். ஐயா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சி செல்வோம். சார் வாங்க. வணக்கம் சார். பத்மநாபன் சார், நீங்கள் ஒரு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில், அது மட்டும் இல்லாமல் டெல்லியிலேயும் ஒரு ஆளுமையாக எல்லோருடன் கடந்த கால காங்கிரஸ் கட்சி வரலாற்றிலிருந்து இதுவரை தோற்கிறீர்கள். சார், இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஒரு வருஷம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஜனவரி முடிஞ்சிட்டு அடுத்த பிப்ரவரில எலெக்ஷன் பரபரப்பாக ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு வருஷத்துல திமுகவினுடைய அளவீடுகளை பார்க்கும்போது நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் இருக்கு. முட்டுக்காட்டுல ஒரு குடும்பம் போறாங்க, விடியற் காலம் 3 மணிக்கு வர்றாங்க, வெளியூர்ல இருந்து வர்றாங்க. அதுல 3 பெண் பிள்ளைகள், ஒரு சின்ன கை குழந்தையோட. கூட பார்த்தேன். அந்த இடையில பின்னாடி திமுக கொடி கட்டிய தார் மட்டும் இன்னொரு வாகனத்தில் டாடா சஃபாரியில வந்த 8 பேர் வழிமறித்து அவர்களை பல சீண்டல்களுக்கு உட்படுத்தியதாக அந்த பக்கத்தில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கானத்தூர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இது ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி. அந்த காரு உரசிச்சோ இல்லையோ அது ரெண்டாவது. அப்படி சம்பந்தப்பட்டிருந்தாலும் காரணம் இல்ல சம்பந்தப்பட்டவனே போலீஸ் கண்டுபிடிக்கல. அத மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் என்ன ஆச்சுன்னு தெரியல. வீட்டுக்கு போய் தொந்தரவு பண்ணிருக்காங்க, சேஸ் பண்ணிட்டு போய் யாரு அந்த பிள்ளைகளை. அப்ப இது என்ன அரசு? அங்க இருக்கிற பகுதி மக்களும் உறவினர் நீங்க சொல்லுங்க, என்ன நடக்குச்சு? இது என்ன, எப்படி எடுத்துக்கலாம்? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, நிர்வாகத்திறன் முற்றிலும் நிறுத்தப்பட்டது. நம்ம அலுவலகத்துக்கு வரும்போது இந்த சாலைகள்லாம் எவ்வளவு மட்டமா இருக்கு. கலைஞர் கூட கடந்த காலத்துல முதல் 3 ஆண்டு காலம் அவர் பணியாற்ற மாட்டார். ஏன்னா கடந்த கால ஆட்சியின் மேல பழி போட்டுட்டு நிதி இல்லைன்னு சொல்லி பண்ணிடுவாரு. ஆனா 4வது ஆண்டும் 5வது ஆண்டும் மிகப்பெரிய அளவுல போகும். ஆனா இது 4வது ஆண்டு தளபதி ஆட்சி திமுக ஆட்சி இன்னும் பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை. அவர்களுக்கு ஒற்றை சிந்தனை. பல முறை சொல்லியிருக்கேன், அவங்களுடைய சிந்தனை எல்லாம் கூட்டணியை வலுவாக வைத்துக் கொண்டு மத்திய அரசை விமர்சனம் செய்து. ஒரு உதாரணத்துக்கு டங்ஸ்டன் சுரங்கம் மேலூர்ல அது கேன்சல் ஆயிட்டு இல்ல, கேன்சல் ஆச்சு. அது அதனுடைய வரலாறு ஒரே ஒரு வரி தான். என்னன்னா, திமுக டெண்டர் கோரிச்சு, அது மாநிலத்தில் எங்களுக்கு வேணும். அப்போ டெண்டர் கோரும் போது என்ன அர்த்தம்? மாநில உரிமையை பத்தி பேசுறீங்க, எங்களுக்கு விருப்பம் இருக்கு, நாங்க பண்றோம்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது மக்களுடைய எழுச்சி, எதிர்கட்சிகளுடைய போராட்டம் அத்தனையும் சேர்ந்து என்னாச்சு, அது எடுக்கப்பட்டது. அந்த அந்த டங்ஸ்டன் சுரங்கப்பணி வாபஸ் பெறப்பட்டது. அப்போ அதை என்ன சொல்லணும்? இதற்கு ஒரு வார்த்தை மத்திய அரசுக்கு நன்றி முடிச்சிடணும். அதை முடிச்சுட்டு இதை நாங்கள் வாபஸ் பெற வைத்ததுக்கு ஒற்றை காரணம் திமுக மட்டுமே நீங்கள் சொல்லும் போது, இன்னமும் மத்திய அரசு கிட்ட எதிர்ப்பு போகையே போயிட்டு இருந்தீங்கன்னா, கடந்த கால அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலம் 5 லட்சம் கடன், நீங்கள் 3 ஆண்டு காலில் 3 லட்சம், நீங்கள் முடிக்கும் போது 6-7 லட்சம் ஆயிடும்னு இப்போ இதே போகிற போக்கு. கடமும் வாங்கிட்டு நீங்கள் மத்திய அரசு எதிர்த்து அங்கே வர்ற தொகுப்பு பணத்தெல்லாம் நீங்கள் கைவிட்டீங்கன்னா 8 கோடி தமிழ் மக்கள் மீது மிகப்பெரிய அளவில் கடன் சுமை ஏறும் என்பதை மனதில் கொண்டு தயவு செய்து தேர்தல் காலத்தில் தேர்தல் பார்த்துக்கலாம். உங்க கூட்டணி கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. விசிகா கேட்டிருக்காரு, யார் அந்த சார்னு. அது மட்டும் இல்லாம இந்த வயல், என்ன வயல் சார், வேங்கை வயல் பிரச்சனையில் சிபிஐ கேட்டிருக்காங்க. நீங்க உங்களுடைய சிபிசிஐடின்றது உங்க தலைமையில் இருக்கு, உங்க தலைமையிலுடைய காவலர் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் சிபிசிஐடி கேட்குறாங்க. கம்யூனிஸ்டும் இவர்களும். கம்யூனிஸ்டும் சொல்றாரு, எங்களுடைய திமுக வெளிச்சத்தில் நாங்கள் இல்லைன்னு. இவருக்கு பெருந்தகை சொல்றாரு, காங்கிரஸ்ல இந்திய கூட்டணிக்கு விஜய் வர சொல்ல. இந்திய கூட்டணியுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை யாரு? திமுக. அது மேல் நம்பிக்கை போன காரணத்தில் தானே இன்னொருத்தர் எதிர்ப்பு துருவத்தில் இருக்கும்
விஜய் அழைக்கிறாரு. அந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு 2026 சரியாக வராது. அதை வர வேண்டும், மீண்டும் அந்த வாய்ப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நிர்வாகத்தை மேம்படுத்தணும். கடந்த முறை சொல்கிறேன், 100வது ஆண்டும் திமுக வந்து ஆட்சி அமைக்கட்டும், இன்ப நிதி, இந்த உதயநிதிக்கு அடுத்த பார்த்தா இன்ப நிதி வரட்டும். ஏன்னா இன்ப நிதி நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. ஏன்னா ஒரு மந்திரி சால்வை போடுறாரு எழுந்து நின்று. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மரியாதை கொடுத்தா கூட பரவாயில்ல, அந்த இன்ப நிதியினுடைய நண்பனுக்கு 2 சீட்டு தள்ளி, இருக்கை தள்ளி ஒரு ஐஏஎஸ், பெண் ஐஏஎஸ் உட்கார்றாங்க. அந்த அளவுக்கு தான் ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கு அங்கே மரியாதை. அவங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல, அவர்களுடைய சொல்களுக்கு வாய்ப்பு இல்லாத இடத்துல நிர்வாகம் மிகப்பெரிய அளவில் மோசமாக இருக்கும். அது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் 2026 வெளிப்படும் என்பது தான் என்னுடைய கருத்து சார். இப்போ திமுகவினுடைய இவ்வளவு பாலியல் சேட்டைகள், ஆமாங்க, வேங்கை வெயில் சம்பவங்கள், நீங்க சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம், தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலை, அதற்கு மெயின் ஒரே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், மோசமான சாலைகள், இப்படி அவர்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கு பாருங்க, அவர்களே மன அதிருப்தியில இருக்காங்க. தோழர் தொல்முருகன், அப்புறமா முன்னாள் இடதுசாரிகள். இப்ப இது எப்படி அமைய போகுது? ஆனாலும் அவர்கள் பயணிக்க தயாராகத்தான் இருக்கிறார்கள். இதுவரை பயணிக்க தயாராக இருந்தால் இனிமேல் பயணிக்க தயாராக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. தெரிந்தோ தெரியாமலோ தாவேகா என்கின்ற வெற்றி கழகம் வந்திருக்கு. இப்பொழுது மிகப்பெரிய அளவிலே அந்த 3 நீங்கள் சொன்ன அந்த காங்கிரஸுக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கும் இவர் திருமாவளவன் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு. அவர்கள் காங்கிரசுடனும் இவர் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம், அல்லது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று சொன்ன வெற்றி கழகத்துடன் கூட்டணி. இந்த 3 கட்சிகளும் கூட்டணி வைப்பதற்கு, அதாவது இடதுசாரிகள் திருமாவளவன் காங்கிரஸ், அது திமுகவோடு வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 40 ஆண்டு அனுபவத்தில் நான் சொல்றது ஒற்றை வரி சார். திமுக will not be in the scene in 2026. அவங்க களத்தில் அந்த ஃப்ரேம்லேயே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய எப்பவுமே அவங்களுக்கு ஒரு 10-15 விழுக்காடு இருக்கு. அந்த விழுக்காடோட முடியும். போட்டி வந்து கடுமையான போட்டி. அதிமுக கூட்டணிக்கும் வெற்றி கழகத்தினுடைய கூட்டணிக்கும் போட்டி இருக்கும் என்பதுதான் என்னுடைய How is it possible? ஒரு பெரிய சொல்றாங்க, டிஎம்கே தான் கேக்குறேன் சார். அவர்கள் கடந்த காலத்துல அதிமுக கூட சீன் இல்லாம ஒரு தேர்தல் நடந்தது இல்லையா? அது நிலைமை திமுக வரும். அப்ப ரிவர்ஸ் எஃபெக்ட் திமுக. ஆமா, மாயாவதி ஆட்சி பண்ணாங்க யூபில ஒரு தேர்தல், அவங்க சீன்லயே கிடையாது. அதுக்கு வரவே இல்லைன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். they are not in the scene. அது 2026 திமுக புறக்கணிக்கப்படும் என்பதுதான் மக்களால் மட்டுமல்ல, அனைத்து அரசியல் கட்சிகளாலும் புறக்கணிக்கப்படும். ஏன்னா அந்த அவர்களுடன் நாம் கூட்டணி பயணித்தால் நமக்கு இயல்பாக இருக்கின்ற வாக்கு கூட இழக்க நேரிடும் என்பதுதான் களம் போய்கொண்டிருக்கிறது. இது 1000 ரூபாய் தொகுப்பு சார், கொடுக்க முடியல. 5000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. ஒருவேளை அந்த 1000 ரூபாய இந்த 25ல கொடுக்கலாம்ல, 24ல கொடுக்கல, 25ல 1000 இல்ல 2000 ரூபாய் கூட கொடுப்பாரு. ஆமா சார், அது மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். நான் என்ன சொல்றேன், 3 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க, 25 இருக்காது, 26, 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. இத்தனை வரி சுமை, வீட்டு வரியில 2 மடங்கு 3 மடங்கு நேர்த்தி கண்டாபிட நேர்த்திருக்கீங்க. மின்சார கட்டணம் ஏறிட்டு இவ்வளவு வரி போட்டு இவ்வளவு கடன் வாங்கி 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு முடியலன்னா, அதையும் நீங்க மத்திய நடுவர் அரசு, ஒன்றிய அரசு கொடுக்கலன்னு சொன்னா உங்களுடைய சாமர்த்தி ஒரு புழு எத்தனை தடவை சார் சொல்லுவீங்க? கேட்டா 10 வாட்டி ஜெயிச்சிட்டோம், 11 வாட்டி ஜெயிச்சிட்டோன்றீங்க. என்ன ஜெயிச்சிங்க? காலையில ஜெயிச்சிங்க, மத்தியானம் ஜெயிச்சிங்க, சாயந்தரம் ஜெயிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் மது குடிக்கிறாரு, ஒன்னி பக்கம் சார். மது குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறாரு, ஒரு காவல் அதிகாரி பிடிக்கிறாரு, ஊத சொல்றாரு, மது இருக்கு. அதே மாதிரி அவர் மத்தியானம் போறாரு, திருப்பி ஒரு காவலர் குடிக்கிறார், மது இருந்தா ஊத சொன்னா மது இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு நாள்ல எப்படி செக் பண்ணாலும் அந்த மது வந்து வாசம் வரும், அந்த துர்நாற்றம் வரும். அப்படி இருக்கும்போது அதே போல 5 ஆண்டுகள் கடந்த சட்டமன்ற தேர்தலிருந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள் நடைபெற்ற அத்தனை தேர்தலையும் வெற்றி கொண்டாலும் அது 5 ஆண்டு காலம், அது எக்ஸ்டெண்ட் ஆகணும். 2026 எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா முழுமையான சிறப்பு. இதுல போய் 10 வருஷம் 15 வருஷம் சொல்றதுல 10 தடவை 12 தடவை 8 தடவை சொல்றது ஏற்றுக்க முடியாது. கடந்த காலத்துல கூட சார் மோடி எதிர்ப்பு அவ்வளவு இருந்தோம், 3% வாக்குல தானே சார் தோத்தாங்க. அது தோல்வியே அல்ல.
45 எம்எல்ஏக்கு மேல 100, 200, 1000 அந்த சொற்ப வாக்கு திமுக வித்தியாசம் பெற்றது. திமுக பெற்றது. அதனால தயவு செய்து அவர்கள் மிகப்பெரிய அளவில் நிர்வாகத்தை முன்னெடுக்காமல் வரும் 2026 சந்தித்தால் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு பின்னடைவை தரும் என்பதுதான் நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கட்சியினுடைய தேர்தல் அரசியல் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிருந்து ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி வாய் மூடி கை கட்டி மௌனியாக இருக்க முடியாது என்பதனால எதிர்கால மக்களுடைய நன்மை கருதி நாங்கள் இப்பொழுதே அவர்களுக்கு எந்த கட்சி நன்மை பயக்குமோ அந்த கட்சிக்கு ஆதரவு தருவதாக எங்கள் நிலைப்பாடு இருக்கிறது. 50 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் 50 ஆண்டு காலம் அதிமுகவையும் ஏறத்தாழ பார்த்து விட்டோம். புதிதாக ஒரு நபர் வந்து கொண்டிருக்கின்றார் வெற்றி கழகம். அவருக்கு வாய்ப்பளித்தால் தமிழகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா என்பதை யோசித்து பார்ப்போம். அது சரியில்லை என்று சொன்னால் பிற்காலத்தில் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் மாற்றத்தை தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களுடைய நேயர்களுக்கு. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.